வரவேற்கலாம். இந்த இன்றோடு நிறைவடைகிறது தலைவருடைய பிரச்சாரம். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமா இருக்கிறாங்க. இந்த பிரச்சார வழிமுறைகள் ஏதேனும் இந்த காலங்களில் மாற்றத்தை சந்தித்திருக்கிறதா அல்லது பழைய மாதிரியே தான் அந்த பிரச்சார வழிமுறைகள் இருக்கிறதா? புதிதாக இந்த தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்கிறாங்களா? வாட்ஸ்அப் மூலமா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் இது எந்த அளவுக்கு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முன்ன மாதிரி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கு. இப்போது சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தொடர்ந்து அதுலேயும் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. முதல்ல அறிக்கைகள் அனுப்புறதுக்கு முன்னாடி அறிக்கை அனுப்பும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களே மெயில் அனுப்புறதுக்கு, பத்திரிகைகளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே முதல்ல வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தன்னோட ட்விட்டர் பேஜ்லேயும் அதை போஸ்ட் பண்ணிடுறாங்க. மக்களை எளிய முறையில் ஈஸியாக வேகமாக சென்றடையணும் அப்படின்ற கருத்தில் ரொம்ப குறியாக இருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இந்த ரோட் ஷோ போகிறது கூட, பிரச்சாரத்துக்கு வாகனங்களில் மக்களை சந்திக்க நேரடியாக செல்லும்போது கூட தொடர்ந்து லைவாக ஃபேஸ்புக், ட்விட்டரில் காட்டணுன்றதை அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க. அது எளிய முறையில் மக்கள்கிட்ட உடனே சென்றடையும். பட் அதில் ஃப்ளிப் சைடும் இருக்குது. இப்போ அதை தெரியாமல் அவங்க சில விஷயங்கள் சொல்கிறதும், சில வாயத்தை தவறி ஏதாவது பேசுகிறதும், இதெல்லாம் மக்களோட கவனத்தை இன்ஸ்டண்ட்டாக திசை திருப்பிடும். முன்ன மாதிரி மறுக்க முடியாது. இப்போ எது பேசினாலும் உடனே அது டாக்குமெண்ட் ஆயிடுது. ஆன்லைனில் எல்லாமே அது விவாத பொருளாகவும் ஆயிடுது. இவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நீங்களே கேட்டீங்க நீட்டை பற்றி. இப்போ அவரே விரும்பலைன்னா கூட இதுக்கு பற்றின ஒரு டிபேட் அவர் பதில் சொல்ல தயாராக இல்லைன்னா கூட கமலஹாசனோட கருத்து சம்பந்தமான ஒரு விவாதம் ஆன்லைன் இந்நேரத்தில் போயிட்டு தான் இருக்கும். அவர் சொன்ன உடனே அடுத்த 10 நிமிஷத்துலேயே அதில் ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க மக்களை நேரடியாக சந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஏறக்குறைய ஒரு கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல, அதே மாதிரி ரூரல் மொபைல் டெலிஃபோனையும் பெனட்ரேஷன் ஜாஸ்தி இருக்குது. இப்போ அப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் படிக்கிறாங்களோ இல்லையோ மக்கள் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு சமூகத்தில் அவங்கள ரீச் பண்ணணும்னா அந்த செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது பண்ணணுன்ற ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க. பட் இதில் களம் சமமாக இருக்குதா? ஏன்னா பிரச்சாரத்திற்கு சில தலைவர்கள், சில அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செலவுகள் பிரம்மாண்டங்கள், வேறு சில அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செலவுகள். அப்போ ஒரு சமமான போட்டி இல்லை பிரச்சார களத்தில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சிறிய கட்சிகள் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தவிர்ப்பது எப்படி? சமமான போட்டி தான் இன்னமும் இருக்குதா? சமமான போட்டி நிச்சயமாக கிடையாது. இப்போ ஒரு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்யக்கூடிய அளவில் இல்லை, அதற்கப்புறம் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அதுலேயே அவங்க கூட்டணி இருக்க கட்சிகளுக்கு நடுவிலேயே கூட வேறுபாடு இருக்குது. திமுக அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளால் செலவு செய்ய முடியுமான்னு தெரியாது. அதே மாதிரி அதிமுக அளவுக்கு அதில் இருக்கிற இன்னொரு சின்ன கட்சி, ஒரு சின்ன கட்சிக்கு செலவு செய்ய முடியுமான்னு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக இருக்குது. அதை தாண்டி மித்த கட்சிகள் எடுத்துட்டிங்கன்னா அது கம்பேரிசனே பண்ண முடியாது. ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கான ஒரு வித்தியாசம் தான். இவங்களால 70ல் ஒரு சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் ஒரு வேட்பாளர் சொல்கிறார், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முன்னணி கட்சியை அந்த வேட்பாளர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 70 லட்சம் செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஷனல், என்னால் கண்டிப்பாக செலவு பண்ண முடியுன்றாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கே இப்போ சவால் இது 70 லட்சத்துக்குள்ளே இவங்களை செலவு பண்ணுறாங்களான்ற கண்காணிக்கிறது தான். இல்லை, பொதுவான பேச்சுக்கள் அப்படிங்கிறதுல நீங்களும் ஒரு பத்திரிகையாளர், ஒரு நாடாளுமன்ற தேர்தலை, மக்களவை தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு வேட்பாளருக்கு சில பல கோடிகள் தேவைப்படுகிறது என்று வைக்கக்கூடிய வாதங்கள் இல்லையா? அப்போ அது எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகள் 70 லட்சம் எல்லாம் அதெல்லாம் வெறும் காகிதத்தில் பேப்பரில் இருக்கிற ரூல்ஸ் மட்டும் தானே ஒழிய, இந்த 70 லட்சத்துக்கு உள்ளதான் எல்லாரும் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா போன தடவை எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களாக பார்த்தீங்கன்னா இதில் பாதியெல்லாம் கணக்கு அமைச்சிருப்பாங்க. 30 லட்சம் செலவு பண்ண, 40 லட்சம் செலவு பண்ண, எல்லாத்துக்கும் நிச்சயமா தெரியும் இவங்க இதில் அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 மடங்கு மேலே உள்ள ஒரு 10 மடங்கு மேலே செலவு பண்ணியிருப்பாங்கன்றது நல்ல மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எலெக்ஷன் கமிஷனுக்கும் இது தெரியும். ஆனால் எப்படி அதை முறைப்படுத்துறது, அதை சரிப்படுத்துதுன்றதுல ஒரு வழிவகை இன்னும் அவங்க கண்டறியல. நம்ம தொடர்ந்து பேசலாம். மேலும் சில தலைவருடைய பிரச்சாரங்கள் வர இருக்கின்றன. களத்தில் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிரச்சார மேடையை தொடரலாம்.